வணக்கம். நான் உங்களோட இருதய மருத்துவர் டாக்டர் தேவி. நெஞ்சுவலின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஒன்று கார்டியாக் டைப்பான பெயின், இல்லொன்னு நான் கார்டியாக் டைப் ஆஃப் பெயின். இருதய சம்பந்தமான வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில எதனா அடைப்பு இருந்ததுன்னா சடனா ஒருத்தருக்கு நெஞ்சுவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேஷண்ட் வரும்போது எப்படி இருப்பாங்கன்னா நெஞ்சில் அப்படி கையை வச்சுட்டு பாரமா இருக்கு, அழுத்துற மாதிரி இருக்கு, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு திடீர்னு அதிகமான ஸ்வெட்டிங் இருக்கும், அந்த டைம்ல அதிகமான வேர்த்து கொட்டுறது இருக்கும். ஒரு சிலருக்கு வலி பாத்தீங்கன்னா இடது கைக்கு பரவுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு திடீர்னு ஜில்லுன்னு ஆயிடுற மாதிரியோ இல்ல உடல் சோர்வா இருக்க மாதிரி இருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா இப்போ வயசானவங்களுக்கோ இல்ல சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏடிபிக்கலா இருக்கும் சிம்டம்ஸ். இத மாதிரி அப்படியே கிளாசிக்கலா பெயின் இருக்காது. அவங்களுக்கு தலை சுத்தல் இல்ல மயக்கம், சிலருக்கு திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட சில டைம் ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸா இருக்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் வரும், யாரோருக்கெல்லாம் இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம பிரிக்கலாம். ஒன்னு மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மாடிஃபைபிள்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்மளால மாற்ற முடியுமோ அதுதான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். லைக் அவங்களுக்கு டயபெட்டிஸ் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், சுகர் அன்கண்ட்ரோல்டா இருந்ததுன்னா ரிஸ்க் ஃபேக்டர்னு, பிபி ஜாஸ்தியா இருந்தாலும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். இல்ல பேஷண்ட் உடல் உழைப்பே இல்லாம ஒரு இடத்துலயே உட்காந்துட்டு வேலை செய்யறாங்க, செடென்டரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க, எந்த உடல் உழைப்பும் இல்லாம காலையில போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதிகமான ரிஸ்க் இருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. ஒரு சிலர் பார்த்தா தவறான உணவு பழக்கங்களாலையும் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்க ஃபுட் எடுத்துக்கிறதுனாலையும் இல்ல உப்பு ஜாஸ்தி சாப்பிட்றதுனாலையும், சிகரெட் ஸ்மோக் பண்றது இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது, அது எல்லாமே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான காரணங்கள். இது தவிர பாத்தீங்கன்னா நீண்ட நாள் மன சோர்வு இருக்கவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு, இல்ல சரியா தூங்காம ஏதோ பயங்கரமா ஜாப் விஷயமாவோ ஏதோ ஒரு விஷயத்துல பயங்கரமா ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் 45 இயர்ஸ் ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ்க்கு மேலவும், உமனுக்கு பாத்தீங்கன்னா 55 இயர்ஸ்க்கு மேலவும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ்க்கு கீழவே அதிகப்படியான மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது காமனா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டா இருக்கிறது, சிலருக்கு மரபணு நோய்கள் மூலமா கூட ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க நார்மலா இருப்பாங்க, ஏதோ ஒரு ஜிம் ஏதோ போவாங்க, இல்ல ஸ்டெனுவஸா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்க அப்படின்னு நீங்களும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா உடனடியா எந்த நெஞ்சுவலி வந்தாலும் நீங்க அதை இது கேஸா இருக்கலாம், இல்ல அல்சரா இருக்கலாம், இல்ல அசிடிட்டியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களா ஒண்ணு டிசைட் பண்ணாம இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போயிட்டு அங்க ஒரு இசிஜி எடுத்து பாத்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க இசிஜி எடுத்து பாத்தீங்கன்னாலே இசிஜில ஹார்ட் அட்டாக் உண்டான ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கோல்டன் பீரியட்குள்ள போயிட்டோம்னா ஒரு 6 to 12 ஹவர்ஸ்க்குள்ள போயிட்டோம்னா அந்த இருதய அடைப்பு, ரத்த குழாய் அடைப்பை கரைக்கிறதுக்கு நம்ம எதர் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். ஒரு செஸ்ட் பெயின் வந்ததுன்னா நம்மளா ஒரு டிசைட் பண்ணாம இம்மிடியேட்டா ஒரு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவரை அணுகி இசிஜி எடுத்து பார்த்துட்டு நமக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களால ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ உணவு பழக்கங்களை நம்ம எப்படி வச்சுக்கணும்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றதும், உணவு பழக்கங்களை அதிகப்படியான கீரை வகைகள் காய்கறிகளை நல்லா சேர்த்துக்கலாம். சுகர் இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்ஸ் சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். கொழுப்பு பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஹார்ட் பேஷண்டா இருக்கவங்க பருத்தது பொரிச்சது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம அதிகமான கொழுப்பு பொருள் இருக்கக்கூடிய மட்டன் சாப்பிடுறது, கொஞ்சம் பீஃப் சாப்பிடுறது, அது மாதிரி எல்லாம் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். உப்பு அளவையும் நம்ம குறைச்சிக்கணும்.